நீங்கள் கேட்கிற எதுவோ அது செய்யப்படும். இன்னைக்கு நாங்கள் எங்களுடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கு, நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கிறோமா, அந்த வார்த்தையின்படி நடக்கிறோமா, அந்த வார்த்தையின்படி நடக்குமா என்ற எங்களுடைய நாவுகள் நவமானதை பேசும் தாறுமாறானுகள், நாவின் தாறுமாறுகள் அகன்று போகும். அப்ப எங்களுடைய சுபாவங்கள் நாங்கள் ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருப்போம் என்று சொன்னால் எங்களுடைய சுபாவங்கள் எல்லாம் மாறும். இயேசு அன்பான தேவன், அவருடைய அன்பின் சுபாவம் எங்களுக்குள்ள வரும். அவர் யாரையும் கடிந்து கொள்ளவில்லை, எல்லோரையும் அன்பாக நேசித்தார். அதனாலதான் இன்றைக்கு நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கோம். இந்த எங்களை பார்த்து எத்தனை பேர் ஆலயத்துக்கு வரக்கூடியதாக எங்களை முன்மாதிரியா வச்சு இவங்களை பார்த்து இவங்களோட வாழ்க்கையை பார்த்து என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து இந்த ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறாங்க. இந்த கேள்வியை கேட்போம் என்று சொன்னா எங்களுடைய வாழ்க்கை எப்படி, நாங்கள் ஆண்டவருக்குள்ள இணைக்கப்பட்டிருக்க வேண்டும், அவருடைய வார்த்தைக்குள்ள இருக்க வேண்டும். அவரோடு நாங்கள் இணைந்திருக்கும் போது ஆண்டவர் எங்களுக்கு செய்யற காரியங்கள் எங்களை நாங்கள் கேட்கிற எல்லாத்தையும் செய்வார். 2 நிபந்தனைகள் ஆண்டவர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று,